வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் வெள்ளத்தில் மாட்டியிருக்கிற ஒரு நாயை மீட்கிறதுக்கான வேலை தான் நடக்குது. இது கொஞ்சம் சிக்கலான மீட்பு பண்ணி தான். நாய் வர வேகத்துக்கு எதிரில் ஒருத்தர் ரெடியாக நின்று அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி தூக்கியிருக்கிறாரு. யாராவது நம்மளை காப்பாற்றுறதுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு அலமோதி போயிட்டு இருந்த நாய்க்கு எதிரில் வந்தவர் தூக்கி எடுத்ததும் பெரிய நிம்மதியாக இருந்திருக்கும். தண்ணியை விட்டு வெளியே வந்தது நாய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முதல் உதவி கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் மாடியில் இருக்கிற ஜன்னல் வழியை குதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த கம்பியில் மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை பார்க்குறோம். பூனையோட காலங்கள் இந்த மாதிரி சிக்கிக்கும். அதுலேருந்து வெளியே வருது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். பூனையை சிரமப்பட்டு எப்படியாவது கீழே குதிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. ஆனால் இவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது? கீழே ஒருத்தர் ஒரு பேக்கோட ரெடியாக நிற்கிறாரு. அதை கேட்ச் பண்ணுறதுக்காக கரெக்டாக கேட்ச் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாரு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வெள்ளத்தில் வீட்டுக்குள்ளே மாட்டி இருக்கிறவரை வெளியே கொண்டு வரதுக்கான வேலை தான் நடக்குது. இவ்வளோ வெள்ளத்துலேயும் கூரையை பிரித்து வீட்டுக்குள்ளே இருந்தவரை தூக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. வீட்டை சுற்றி இவ்வளோ தண்ணி இருக்கும்போது எங்கே போக முடியும்? வேறு வழியே இல்லை. இப்படி மேலே வந்தால் தான் உண்டு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் தடுப்பில் இருக்கிற கம்பியில் தலை மாட்டி சிக்கிக்கிட்ட ஒரு அன்னப்பறவையை தான் பார்க்குறோம். இன்னொருத்தர் உதவி செஞ்சு தலையை மீட்டெடுத்தால் தான் உண்டு. மற்றபடி அதால் வெளியே கொண்டு வரவே முடியல. போராடி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் அந்த இடத்துல இருந்திருக்கு. தலையை கம்பியிலேருந்து எடுத்து விட்டாரு. ஆனாலும் அதுக்கு நல்லா அடிபட்டிருக்கும் போல. உடனே எந்திரிக்க முடியாமல் அந்த இடத்துல படுத்திருக்கு. தப்பிக்கிறதுக்கான முயற்சி இல்லை. அதோட வேதனை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பசியோட பக்கத்தில் வந்த பூனைக்கு இல்லைன்னு சொல்லாமல் உடனே சாப்பாடு கொடுத்து உபசரிக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். அவரே ரோட்ல தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவரை நம்பி வந்த ஒரு ஜீவனை கைவிடலை பாருங்க. அடுத்தது இங்கே ராத்திரி நேரம் பயங்கரமான குளிர். அந்த ஓரத்தில் படுத்திருக்கிற நாய் குளிர்ல தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தவர் அந்த கோணி பையை தூக்கி இந்த நாய் மேல போத்தி விட்டு அதோட குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. ராத்திரி நேரத்துல ஒருத்தர் இவ்வளோ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் அந்த நாய் அவரை பார்த்து குறைக்காம எப்படி அமைதியா இருக்கு பாருங்க. இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு சும்மா நிக்கிற கார் கண்ணாடியை உடைக்கிறதுக்காக கோபத்தோடு போய் ஒரு பெரிய கல் எடுத்து வீசினாரு. நினைச்ச மாதிரி கண்ணாடி உடைஞ்சது. அதே வேகத்துல அந்த கல் அவர் மூக்கில் வந்து விழுந்திருக்கு. உடனே தண்டனை கிடைச்சது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கையில ஒரு சின்ன பேக்கோட ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இங்க இந்த வீட்டுல இருக்கிற நாய் கதவு வழியா இவரை பார்த்து குறைக்கவும் இவர் சும்மா இருக்காம இந்த பேக்கை வச்சு அதை விரட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோதான், கரெக்டா பேக்கை கவ்வி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. எப்படி திருட்டுத்தனமான வேலை பார்க்குது பாருங்க இந்த நாய். இனி இதுகிட்ட இருந்து எப்படி அந்த பேக்கை வாங்குறது? அடுத்தது இங்க இந்த வீடியோல பாதாள சாக்கடையோட இரும்பு மூடியை தூக்கிட்டு போய் கடையில போட்டு காசு பார்க்கலான்னு பார்த்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு பாருங்க. தூக்கிட்டு ஒரு அடி வைக்கிறதுக்குள்ள இவரே சாக்கடைக்குள்ள விழுந்துட்டாரு. ரொம்ப வெயிட்டான மூடி. குழிக்குள்ள காலை விழுந்து காலை முறிச்சிக்காம இருந்தா சரிதான். திருட்டு வேலை பார்க்க போனதுனால நொண்டி நடக்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒருத்தர் கார்ல போயிட்டே இருக்கிறாரு. எதிரில் ஒரு பைக் வர மாதிரி தான் தெரிஞ்சுது. நிஜமாவே அவர் ஒரு 2 வீலர் தான் ஓட்டிட்டு வர்றாரு. ஆனா பின்னாடி ஒரு பெரிய லாரிக்கு ஏத்துற அளவுக்கு சரக்கு ஏத்திட்டு வர்றாரு. இவ்வளோத்தையும் எப்படிடா அந்த வண்டியில ஏத்தினாரு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற நிலைமை தான். கடைசியில இடம் பார்த்தாம அவரே ஒரு ஓரமா போய் விழுந்துட்டாரு பாருங்க. அவரோட அந்த 2 வீலருக்கே ஒரு பெரிய ரோடு தேவையா இருக்குது. இதெல்லாம் மற்ற வண்டியெல்லாம் போகிறதுக்கு வழியே இல்லை. எப்படியெல்லாம் ஐடியா பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் உருண்டுட்டு இருந்த ஒரு பந்தை அப்படியே உதச்சி தள்ளுறதா நினச்சி கடைசியில் அவரோட செருப்பையும் சேர்த்து இழந்திருக்கிறாரு. உதச்ச வேகம் அந்த மாதிரி ஆர்வ கோளாறுல கொஞ்சம் வேகமாக செயல்பட்டதுனால பந்தோடு சேர்ந்து செருப்பும் போகுது. கடைசியில் ஒத்த காலில் நடக்க வேண்டியதாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.